ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரைமுரசு. திரைமுரசில் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு சினிமாவில் புதுசாக வர அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டே இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். அர்ஜுன் ரெட்டி படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய திரையுலகின் மொத்த கவனத்தையும் ஈர்த்தவர் விஜய் தேவர்கொண்டா. இவரும் ராஷ்மிகாவும் காதலித்து வருவதாக நீண்ட நாட்களா பேசு பொருளா போயிட்டு இருந்தது. இப்போ இந்த விஷயத்திற்கு விஜய் தேவர்கொண்டா முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அப்படி என்ன முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படிங்கறத பாப்போம் வாங்க. அர்ஜுன் ரெட்டி என்ற படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் மட்டுமின்றி தென்னிந்திய திரையுலகின் மொத்த கவனத்தையும் ஈர்த்தவர் விஜய் தேவரகொண்டா. இதைத் தொடர்ந்து நோட்டா, கீதா கோவிந்தம், டியர் காம்ரேட் உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமடைந்தார். இதில் கீதா கோவிந்தம் படத்தில் ராஷ்மிகா விஜய் தேவரகொண்டாவுக்கு ஜோடியாக நடித்தார். இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் விஜய் ராஷ்மிகா இருவரின் கெமிஸ்ட்ரியும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இதனிடையே விஜய் தேவரகொண்டாவும் ராஷ்மிகாவும் காதலித்து வருவதாக தகவல் வெளியானது. மேலும் இருவரும் அடிக்கடி ஒன்றாக வெளியே செல்வதாகவும் கூறப்பட்டது. இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களும் அவ்வப்போது வெளியாகி இந்த வதந்திகளுக்கு மேலும் வலு சேர்த்தது. எனினும் இதுகுறித்து இருவருமே தங்கள் காதலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவும் இல்லை, அதே நேரத்தில் இந்த வதந்திகளை மறுக்கவும் இல்லை. ஆனாலும் இவர்களின் காதல் குறித்த வதந்திகள் ஓய்ந்த பாடில்லை. இந்த சூழலில்தான் விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா ஜோடிக்கு வரும் பிப்ரவரி மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற உள்ளதாகவும் விரைவில் திருமண தேதி வெளியாகும் என்று சமீபத்தில் ஒரு தகவல் வேகமாக பரவியது. இந்த ஜோடி சமீபத்தில் மாலத்தீவு ட்ரிப் சென்றிருந்த போட்டோக்கள் வைரலானதை தொடர்ந்து இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக வதந்தி பரவியது. இந்த நிலையில் ராஷ்மிகாவுடனான தனது நிச்சயதார்த்தம் குறித்து விஜய் தேவரகொண்டா முதன் முறையாக மனம் திறந்துள்ளார். இதுகுறித்து பிரபல லைஃப் ஸ்டைல் ஏஷியா நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், பிப்ரவரியில் நான் திருமணமோ அல்லது நிச்சயதார்த்தமோ செய்ய போவதில்லை. நான் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஊடகங்கள் நினைக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த வதந்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு கையோடு எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றனர் என்று தெரிவித்தார். இதன் மூலம் தனது நிச்சயதார்த்த வதந்திக்கு விஜய் தேவரகொண்டா முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். பல வருஷத்துக்கு அப்புறமா பாலிவுட்ல நடிகை ஜோதிகா என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அதுவும் பாலிவுட்ல முன்னணி நடிகர் படத்துல கமிட் ஆயிருக்காங்களாமா. மேலும் படத்துல நம்ம நடிகர் மாதவன் இணைஞ்சிருக்காரு. அப்படி என்ன படமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அஜய் தேவ்கன், மாதவன் மற்றும் ஜோதிகா நடிக்கும் சூப்பர் நேச்சுரல் படமான ஷைத்தான் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் ரிலீஸ் தேதியை படக்குழு வெளியிட்டுள்ளது. பாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகராக அஜய் தேவ்கன் நடிப்பில் விகாஸ் பாகல் இயக்கத்தில் உருவாகி வரும் சூப்பர் நேச்சுரல் திரைப்படம் ஷைத்தான். இந்த படத்தில் நடிகர் அஜய் தேவ்கனுடன் கூட்டணி சேர்ந்துள்ளனர் நடிகர் மாதவன் மற்றும் நடிகை ஜோதிகா. ஷைத்தான் திரைப்படத்தை அஜய் தேவ்கன், ஜோதி தேஷ்பாண்டே, குமார் மங்கத் பதக் மற்றும் அபிஷேக் பதக் இணைந்து தயாரித்துள்ளனர். இந்த படத்தின் போஸ்டர் ஒன்றை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. நடிகை ஜோதிகா தனது சோஷியல் மீடியா பக்கம் மூலம் ஷைத்தான் படத்தின் ஃபர்ஸ்ட் போஸ்டரை வெளியிட்டு ஷைத்தானின் எழுச்சியை காணும் நேரம் இது, மார்ச் 8ஆம் தேதி திரையரங்கில் படம் வெளியாகிறது என்ற குறிப்புடன் வெளியிட்டுள்ளார். ஷைத்தான் படத்தின் போஸ்டரில் பில்லி சூனிய உருவ பொம்மைகள் இடம்பெற்றுள்ள நிலையில் அமானுஷ்ய திரைப்பட பாணியில் இப்படம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பசங்க திரைப்படம் மூலமா ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி சற்றே வளர்ந்து கோலி சோடா, பாபநாசம் படத்துல நடிச்சு அங்கீகாரம் பெற்றவர் தான் நடிகர் ஸ்ரீராம். இப்போ அவர் நடிச்ச த்ரில்லர் ஜேர்னர்ல உருவாகி இருக்கும் அடுத்த படத்தோட அப்டேட் வெளியாகிருக்கு. என்ன அப்டேட்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பசங்க திரைப்படம் மூலம் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி சற்றே வளர்ந்து கோலி சோடாவில் பேசப்பட்டு பாபநாசம் படத்தில் கமலஹாசனுடன் நடித்து அங்கீகாரம் பெற்றவர் நடிகர் ஸ்ரீராம். இவர் பிரதான வேடத்தில் நடித்திருக்கும் படம் எக்ஸிட். இது ஒரு நாள் இரவில் நடக்கும் கதை. இது ஒரு சர்வைவல் த்ரில்லராக உருவாகி இருக்கிறது. எக்ஸிட் என்றால் வெளியேறும் வழி. உயிரை பலி கேட்கும் ஒரு ஆபத்தான சூழலில் இருந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கதாநாயகன் எப்படி வெளியேறுகிறான் என்பதுதான் கதை. இப்படத்தை அறிமுக இயக்குனர் ஷாஹீன் இயக்கியுள்ளார். ப்ளூம் இன்டர்நேஷனல் சார்பில் வேணுகோபாலகிருஷ்ணன் தயாரித்துள்ளார். இந்த நிலையில் எக்ஸிட் படம் டீசர் வெளியாகி உள்ளது. கதாநாயகன் ஸ்ரீராம் எப்போதும் நடிப்புக்கு முக்கியத்துவம் தருபவர். அவரது நடிப்பாற்றலுக்கு மதிப்பளிக்கும் வகையில் மலையாளம், தமிழ் என 2 மொழிகளிலும் அவரையே நாயகனாக நடிக்க வைத்துள்ளனர். இந்த படத்தில் வில்லனாக விஷாக் நாயர் நடித்துள்ளார். இவர் ஏற்கனவே மலையாளத்தில் மம்முட்டி படத்தில் வில்லனாக நடித்தவர். இந்த விஷாக் நாயர் இதில் ஒரு மிருகமாகவே மாறி நடித்துள்ளார். இந்த படத்திற்கு அனீஷ் ஜனார்த்தன், ஷாஹீன் ஆகியோர் திரைக்கதை எழுதியுள்ளனர். ரியாஸ் நிஜாமுதீன் ஒளிப்பதிவு செய்ய நிஷாத் யூசப் படத்தொகுப்பு செய்துள்ளார்.
தனுஷ், ஹரிகுமார் மற்றும் விமல்ஜித், விஜயன் ஆகியோர் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளனர். முழுக்க முழுக்க சீரியஸான கதைக்களத்தில் இந்த படம் உருவாகியுள்ளது. மேலும் இப்படத்தை பிப்ரவரி 2ஆம் தேதி வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளனர். இப்படத்தின் டீசர் தற்போது வெளியாகி படம் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மலையாளத்தில் புகழ்பெற்ற கும்பலாங்கி நைட்ஸ் RDX படப்புகழ் நடிகர் இப்போ தமிழ் சினிமால என்ட்ரி கொடுத்திருக்காங்க. யார் அந்த நடிகர், என்ன படமா இருக்கும் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் வாங்க. ரங்கோலி படப்புகழ் இயக்குனர் வாலி மோகன்தாஸ் இயக்கத்தில் மலையாள நடிகர் ஷேன் நிகம், கலையரசன் இணைந்து நடிக்கும் புதுமையான த்ரில்லர் டிராமாவாக உருவாகும் திரைப்படம் மெட்ராஸ் காரன். ஒரு சிறு ஈகோ ஒருவனின் வாழ்வை எந்த எல்லைக்கு கூட்டி செல்லும் என்பதே இந்த படத்தின் மையம். ரங்கோலி படம் மூலம் பள்ளி சிறுவர்களின் வாழ்வியலை வண்ணங்களாக தீட்டிய இயக்குனர் வாலி மோகன்தாஸ் இந்த படத்தில் ஒரு சிறு சம்பவம் பெரும் பிரச்சனையாக இருவர் வாழ்க்கையை புரட்டி எடுப்பதை பரபரப்பான திரைக்கதையாக படைத்துள்ளார். மலையாளத்தில் புகழ்பெற்ற கும்பலாங்கி நைட்ஸ் RDX படப்புகழ் நடிகர் ஷேன் நிகம் இப்படம் மூலம் தமிழில் நாயகனாக அறிமுகமாகிறார். நடிகர் கலையரசன் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் இணைந்து நடிக்கிறார். தற்போது படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் துவங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வரும் பிப்ரவரி மாதம் இப்படத்தின் படப்பிடிப்பை சென்னை, மதுரை, கொச்சி ஆகிய இடங்களில் ஒரே கட்டமாக நடத்தி முடிக்க படக்குழு திட்டமிட்டுள்ளது. படத்தின் நாயகி மற்றும் துணை கதாபாத்திர நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றிய விவரங்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். பெரும் பொருட்செலவில் உயர்தர தொழில்நுட்ப கலைஞர்களுடன் தரமானதொரு படைப்பாக SR புரொடக்ஷன் சார்பில் B. ஜெகதீஷ் இப்படத்தை தயாரிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் மகள் திருமேனி இயக்கத்துல விடாமுயற்சி படத்துல அஜித் நடிச்சிட்டு வராரு. படத்துல இவருக்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிட்டு வராங்க. நீண்ட நாட்களா இந்த படத்துல இருந்து அப்டேட் வராதான்னு காத்துட்டு இருந்த நிலையில இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க, 1க்கு 2 அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்டா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இயக்குனர் மகள் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் அஜித். படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்து வருகிறார். விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டு விட்டது. வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு ஓரளவு முடிக்கப்படலாம் எனவும் சில தகவல்கள் வெளியாகிறது. அந்த வகையில் அஜித் தனது அடுத்த படத்திற்கான வேலையை தொடங்கினார். அஜித்தின் தீவிர ரசிகரும் மார்க் ஆண்டனி வெற்றி படத்தின் இயக்குனருமான ஆதிக் ரவிச்சந்திரனுடன் தனது 63வது படத்திற்காக கூட்டணி அமைக்கிறார் அஜித். அது மட்டுமல்லாமல் இந்த புதிய படத்திற்கு தேசிய விருது வென்ற இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பாளர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு முடிந்த சில நாட்கள் ஓய்வெடுத்த பிறகு அஜித் அவருடைய 63வது படத்தின் படப்பிடிப்பில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விடாமுயற்சி படப்பிடிப்பு தற்போது வேகம் எடுத்து வந்து நடந்து வருவதாகவும், அதேபோல் நவம்பர் மாதத்திற்குள் அஜித் மற்றும் ஆதிக் கூட்டணி அமைக்கும் AK 63 படத்தின் படப்பிடிப்பு முடிக்கப்படலாம். அந்த வகையில் இந்த ஆண்டு இறுதியில் AK 63 திரைப்படம் ரிலீஸ் ஆகலாம் எனவும் கூறப்படுகிறது. ஆக மே மாதத்தில் விடாமுயற்சி, நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் AK 63 என அஜித்தின் ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் கொடுக்க போகிறார் தல அஜித். இது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஆர்வத்தை கிளப்பியிருக்கிறது. எனினும் இந்த ரிலீஸ் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் வரை காத்திருக்கலாம். தமிழ் சினிமாவில் ஒரு காலத்துல சில்வர் ஜூப்ளி ஹிட்ஸ் கொடுத்தவர் மோகன். மெல்ல திறந்தது கதவு, பயணங்கள் முடிவதில்லை, உதயகீதம் என பல வெற்றி படங்களை கொடுத்தவர் நடிகர் மோகன். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஹாரா படம் மூலியமா ரீஎன்ட்ரி ஆகிறாரு. இந்த படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு எட்டி இருக்க நிலையில அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்குங்க. என்ன அப்டேட்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் சில்வர் ஜூப்ளி ஹிட்ஸ் கொடுத்தவர் மோகன். மெல்ல திறந்தது கதவு, பயணங்கள் முடிவதில்லை, உதயகீதம், தென்றலை எண்ணெய் தொடு என பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அந்த படத்தின் பாடல்கள் இன்னமும் பலரின் ஃபேவரேட்டாக உள்ளன. கடந்த 2008இல் சுட்டப்பழம் படத்தில் நடித்த மோகன் அதன் பின்பு பல வருடங்களாக நடிப்பிலிருந்து ஒதுங்கியிருந்தார். அதன் பிறகு தாதா படத்தின் இயக்குனர் விஜயஸ்ரீ சொன்ன கதை அவருக்கு பிடித்து போனதாக ஹாராவில் கமிட் ஆனார். இந்நிலையில் சமீபத்தில் வெளியான படத்தின் தீம் மியூசிக் வீடியோ மில்லியனை தொட்டதில் மகிழ்ச்சியில் இருக்கிறது படக்குழு. தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதைகளை இயக்கி பிரபலமானவர்களில் மிகவும் முக்கியமானவர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். இரவின் நிழல் படத்துக்கு பிறகு பார்த்திபன் இயக்கத்தில் குழந்தைகளை மையமாக வச்சு அடுத்ததா படம் இயக்கிட்டு டைட்டிலை வெளியிட்டிருக்காரு. அது என்ன டைட்டிலா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதைகளை இயக்கி பிரபலமானவர்களில் மிக முக்கியமானவர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். வித்தியாசமான கதை, அதில் புதிய முயற்சி என ஒவ்வொரு படமும் ஜெயித்தாலும் தோற்றாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். தொடர்ந்து தனது முயற்சியை மெருகேற்றிக் கொண்டே வருவார். கடைசியாக பார்த்திபன் இயக்கத்தில் 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இரவின் நிழல் படம் வெளியாகி இருந்தது. முழுக்க முழுக்க சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் சர்வதேச அளவில் பல விருதுகளை குவித்ததோடு மட்டுமல்லாமல் பார்த்திபன் முயற்சிக்கு வெகுவான பாராட்டுகளும் கிடைத்தது.
இந்த படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தனது அடுத்த படம் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு வந்த பார்த்திபன் அது தொடர்பான தகவல்களை அவ்வப்போது வெளியிட்டு வந்தார். இந்த நிலையில் பார்த்திபனின் அடுத்த படம் டைட்டில் வெளியாகி உள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள ப்ரோமோ வீடியோவில் ஒரு திகிலான சாகசம் என்ற அடைமொழி இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த வீடியோவில் ஆழ்கடல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்றாற்போல் அந்த டைட்டில் வீடியோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த படத்திற்கு டீன்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. இப்படத்திற்கு டி. இமான் இசையமைக்கிறார். பயாஸ்கோப் மற்றும் அகிரா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இணைந்து இந்த படத்தை தயாரிக்கிறது. இதில் கிரியேட்டிவ் புரொடியூசராக பார்த்திபனின் மகள் கீர்த்தனா பணியாற்றுகிறார். மேலும் காவாமிக் ஆரி ஒளிப்பதிவாளராகவும் சுதர்சன் எடிட்டராகவும் பணியாற்றுகிறார். இந்த படம் விரைவில் திரைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டைட்டில் வீடியோ இணையத்தில் பெரும் வைரலாகி வருகிறது. இந்த ப்ரோமோ வீடியோவை இசைத்துறையில் சாதனை படைத்து வரும் லிடியன் நாதஸ்வரம் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். தூக்குத்துறை படத்தோட பிரஸ் மீட் வந்து சமீபத்தில் நடந்திருக்கு. இதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தூக்குத்துறை ஃபஸ்ட்டு மகேஷை சொல்லணும். அவர் வந்து நம்ம எல்லோரும் சீரியலில் வந்து பாண்டியன் ஸ்டோரில் பார்த்துருப்போம். இப்போ வந்து அவர் ஃபஸ்ட்டாக இந்த ஹீரோவாக பண்ணுறாரு, ஈக்குவல் கேரக்டராக பண்ணியிருக்காரு. முதல்ல மகேஷ் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட், நம்ம வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு. அவர் வந்து சொல்லணுன்னா அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க், ஏதாவது ஜெயிக்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஆல்பம் பண்ணணும், இது பண்ணணும் மாஸ்டர்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் இந்த படத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னோடனே நான் எதையுமே யோசிக்கல. முதல்ல ஓகே சொல்லி நான் வரேன், நான் அதில் ஒரு ஹூக் மூவ்மெண்ட் பண்ணுறோம், அந்த படத்துக்கு நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோன்னு அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் அந்த 3 பேருமே, அரவிந்த் சாராக இருக்கட்டும், வினோதாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும். அன்பு இப்போ நம்ம கூட இல்லை, ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார். மற்ற 2 பேரும் இருக்காங்க. ரொம்ப ஒரு 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 டைரக்டர் டென்னிஸ் வந்து என்கிட்ட அந்த கான்செப்ட் சொல்லும் போது இது அற்புதமாக அந்த காமெடி, நான் அந்த சாங் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் மியூசிக், அது ஒரு அழகான ஒரு ப்ரமோ சாங்கு. அதுக்கு கான்செப்ட் கேட்டேன், அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த ட்ரெய்லரில் பார்த்ததை விட இன்னும் பயங்கரமான உள்ள ஒரு கண்டென்ட்லாம் வச்சுருக்காங்க. அதை கேட்ட உடனே இந்த சாங் சிரித்து நாங்கள் எடுத்தோம். அதுதான் அந்த சாங். ஃபைட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு த்ரூஅவுட் ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் தூக்குத்துறை உங்களே வந்து டைட்டில் வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குதோ அதே மாதிரி படமும் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. கம்மிங் 25 வந்து ரிலீஸு சூப்பராக வந்திருக்கு. நான் ஒரு விஷயம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி இப்படி பண்ணிட்டாங்கன்னா டேரக்டர் சார் இல்லை சார் இது வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம், இப்படி ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஒரு ஐடியா கொடுத்து ஒரு இந்த சென்ட்ராயனை வந்து தூக்குத்துறையுடைய படத்தில் நடித்த சென்ட்ராயனை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து டைரக்டர் டென்னிஸ் சார் வந்து ஒரு அழகான ஒரு இது கொடுத்துருக்காரு. படம் வந்து 25 ரிலீஸு. படம் மிகப்பெரிய வெற்றி படம். தயவு செஞ்சு எல்லா படத்துக்கும் மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்க்குறீங்க, எங்கள் படத்தையும் சேருங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப பணிவாக ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். எல்லோரும் ப்ளீஸ் தேட்டரில் வந்து படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். தூக்குத்துறை இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். இந்த மேடையுமே ரொம்ப முக்கியமான மேடை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் டென்னிஸ் பிரதருக்கு, தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட், அப்படி தான் சொல்லணும். ப்ரொடியூசர்ஸ் அரவிந்த் வெள்ளிப்பாண்டியன் சார், வினோத் பிரதர், அன்பு சார், இவங்க 3 பேருமே வந்து ப்ரொடியூசர் மாதிரியே இல்லாமல் ஒரு ஏடி என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி இறங்கி வேலை செய்யணுமோ அப்படி தான் அந்த படத்தில் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க. அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன். நிறைய செலவு பண்ணி, மனசாக செலவு பண்ணி, எல்லாம் இயக்குனருக்கு என்ன தேவையோ, இந்த காட்சிக்கு என்ன தேவையோ, அந்த நடிகர்களுக்கு என்ன தேவையோ, அந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மிகச்சிறப்பாக வந்து இயக்குனரோட தலைமையில் தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக இருந்து இந்த படத்தை மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் எல்லாம் அதுக்கு கண்டிப்பான முறையில் சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பாருங்கள். இது அன்பு சாருக்காகவும், அரவிந்த் பிரதருக்காகவும், வினோத் சாருக்காகவும், டென்னிஸ் பிரதருக்காகவும் மொத்தமாக இந்த படம் வந்து சிறப்பாக ஓடணும். இங்கேருந்து பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது, நிறைய பெரிய படங்களுக்கு தான் நிறைய தேட்டர் கிடைக்குது, நிறைய சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தேட்டர் கிடைச்சாலும் ஷோஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஷோஸ் கிடைச்சா நல்ல டைமிங்கில் அவங்களுக்கு ஒரு
நல்ல படம் கிடைக்க மாட்டேங்குது. அதில் நிறைய 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 யங்ஸ்டர்ஸ், நிறைய புது புது ஹீரோஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் மாட்டிக்கிட்டு தான் இருந்தேன், மாட்டிக்கிட்டும் இருக்கேன் சொல்லலாம். அண்டு அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி படம் நிறைய தேட்டருக்கு வரணும். எனக்கு நிறைய பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் நான் வந்துட்டு சின்ன இவங்க தான் அவங்க தான் எதுவுமே நான் நேம் பண்ண விரும்பலை. ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம தமிழ் சினிமாவுக்காக உழைக்கிற ஒரு மிகப்பெரிய கை. அவங்க எல்லாருமே, அவங்க ஹேண்ட்ஸ், அவங்கெல்லாம் வரணும். அவங்க வருஷத்துக்கு எனக்கு என்ன தோணும் எவ்ரி டைம் அப்படின்னா, வருஷத்துக்கு அவங்க ஒரு பெரிய படம் பண்ணால் ஏதாவது 2 சின்ன படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்து நல்லா இருக்கு வாங்கப்பா உங்களுக்கு நாங்கள் தேட்டர் தரோம் அப்படின்னு எனக்கு வெல்கம் பண்ணுன்னு தோணுது. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா வரணும். இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான். எல்லாருமே என்னோட ஃபேவரேட்ஸ் தான். அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க, உங்களுக்காக மட்டும்தான் நடிக்கிறாங்க. ஆடியன்ஸ் நீங்கள் தேட்டருக்கு வரணும், அவங்க படம் பார்க்கணும். ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சேர்க்கணும். இது நம்ம கடமை. ஓகே, தேங்க்யூ. தூக்குதுறைனால எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சும். சில குழந்தைகளுக்கு வந்து தூக்குதுறை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா, அது எப்படின்னு. ரொம்ப ஈஸி. தூக்கு துறை ரொம்ப ஈஸி. தூக்கு துறை இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களே 3வது 4வது படிக்கிற பசங்களே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஈஸியாக மனசில் போய் சேர்ந்துடும். ஸோ இந்த தூக்குதுறை ரொம்ப எல்லாருமே டெய்லியும் பயன்படுத்துகிற பொருள். நம்ம பால் வாங்க எடுத்துகிட்டு போவோம், வேறு கோயிலில் அன்னதானம் போட்ட போது எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்படி வந்து இந்த தூக்குதுறை வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப இன்றியமையாமல் இருக்கும். சப்போஸ் அந்த தூக்கு நம்ம திறக்க முடியலன்னா கூட ஒரு துணியை வச்சு திறப்போம். ஸோ அந்தளவுக்கு இந்த தூக்குதுறை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேரணும். சரிங்களா? இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேர்ந்து ப்ரொடியூசர், அதாவது என்னுடைய படத்தின் அடுத்த தயாரிப்பாளர் அரவிந்த் சார், அவர் வந்து நல்ல பெரிய ஆமாம், நான் அடுத்த தடவை வரும்போது நல்ல பெரிய அண்டாவாக எடுத்துகிட்டு வரேன். அநேகமாக அடுத்த படத்துக்கு அண்டான்னு பேர் வச்சாலும் வைப்பாருன்னு நினைக்கிறேன். எனிவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தூக்குதுறை ஒரு மிகப்பெரிய நடிகர் குழுவை வச்சு நம்ம பண்ண ஒரு திரைப்படம். ஒரு ட்ரிப்பு வந்து ஒரு A கிளாஸ் ஆடியன்ஸை கவர் பண்ணுற யங்ஸ்டர் ஸ்கிரிப்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலி படம் பண்ணணும், பெண்கள் குழந்தைகளை கவரும் வகையில் ஒரு கதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் உருவான படம் தான் இது. இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்காங்க, ஏன் இங்கே எல்லாருமே இல்லை அப்படின்ற ஒரு கொஷின் ப்ரெஸ்ஸுக்கு இருக்கலாம். ஸோ எங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் February 9 தான் இந்த படம் ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு சூழ்நிலையால் நாங்கள் முன்னாடி நகர்த்தி கொண்டு வந்துட்டோம். நிறைய பெரிய படங்கள் அதுக்கப்புறமா இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அதனால் ரொம்ப குயிக்காக அரேஞ்ச் பண்ண விஷயந்தான் இந்த ரிலீஸுன்றது. அதனால் நிறைய பேருக்கு வந்து சூழ்நிலையால் இங்கே வர முடியாமல் போயிடுச்சு. இது வந்து ஒரு 3 வருஷ பயணம். ஒரு 2019 ஆரம்பித்து நிறைய தடைகள், நிறைய விஷயங்களை கடந்து ஓகே அப்படின்ற இந்த நாள் எங்களுக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை இப்போ நாங்கள் January 25 எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட சேர்க்குறோம். இது அனைவரும் திரையரங்கில் வந்து கொண்டாடும்படியான படமாக மாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன விவர்ஸ், இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நியூஸ் கூட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரசி சுதாகரன்.